ஓம் சாந்தி. 20-2-2025 முரளியின் தாரணைக்கான முக்கிய சாரம். ஒரு தந்தையின் பரிசுத்த நினைவில் இருந்து தேக உணர்வை நீக்க வேண்டும். தன்னுடைய கர்மத்தை வென்ற நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும். இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே அழியாத வருமானத்தை சேமிக்க வேண்டும். பாயிண்ட் 2, ஞானம் நிறைந்த ஆத்மாவாகி மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தந்தையிடம் கேட்டதை தாரணை செய்து அதை நடைமுறைப்படுத்தி மற்றவர்களுக்கு கூற வேண்டும். 5 விகாரங்களை தானம் செய்து ராகுவின் கிரகணத்திலிருந்து விடுபட வேண்டும். வரதானம்: ஒரு வழி மற்றும் ஒரு ரசனை மனநிலை மூலம் நிலத்தை பலன் நிறைந்ததாக ஆக்கக்கூடிய தைரியமானவராகுக. இந்த விளக்கம் என்னவென்றால், எப்பொழுது குழந்தைகளாய் நீங்கள் தைரியமானவராகி குழுவில் ஒரு வழி மற்றும் ஒரு ரசனையின் ஸ்திதியில் இருக்கிறீர்களோ அல்லது ஒரே சரீரத்தில் ஈடுபட்டு இருக்கின்றீர்களோ அப்பொழுது தானும் சதா மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மேலும் களத்தையும் பலமிக்கதாக ஆக்குகின்றீர்கள். இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானத்தின் மூலம் இப்போதே விதை தூவுகிறார்கள், உடனே பலனையும் எடுக்கின்றார்கள். அதுபோல அமைதி சக்தியின் மூலம் சகஜமாக மற்றும் தீவிர வேகத்தில் பிரத்யட்சத்தை பார்ப்பீர்கள், கைமேல் பலனை பார்ப்பீர்கள். சுயம் தடைகளற்றவராகி ஒரு பாபாவின் அன்பில் மூழ்கி ஒரு ரசனையில் இருக்கும்போது மற்ற ஆத்மாக்கள் தானாகவே சகயோகி ஆவார்கள். பூமியும் பலன் தருவதாகிவிடும். ஸ்லோகன்: யார் அபிமானத்தை மரியாதை என நினைக்கிறார்களோ அவர்கள் பணி உள்ளவராக ஆக முடியாது. ஓம் சாந்தி.